வணக்கம் சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன சார் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா சீயக்காய் தூள் நம்ம எப்படி நம்ம வந்து காய வைக்கிறோம், எப்படி நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறோன்றதை வந்து நம்ம நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சீயக்காய் இருக்கும், ப்ளஸ் அது கூட வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிவேர் தெரியும், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம ஃபார்ம்லேயே இருக்குது. அந்த பூ எடுத்து நாங்கள் அப்படியே வந்து காய வச்சு வச்சுருவோம். அதே மாதிரி ஆவாரம் பூவும் நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே கிடைக்குது, அதையும் நம்ம காய வச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து தேவையான இடுபொருட்கள் ஆளி விதை, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கார்போக அரிசி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து காய வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஐட்டம் வந்து நம்மளுக்கு இது கூட சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 7-8 ஐட்டம் பார்த்திங்கன்னா நெல்லி வத்தல், கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, ஸோ இது மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம வந்து அது இன்னும் வந்து சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த ஐட்டம் தான் நம்ம இன்னும் காய வைக்காமல் இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ வந்து காய வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த சீக்காவை பாருங்கள். சீக்காய் இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரேரு தான். மற்ற இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சீக்காய் நம்ம வந்து வர வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இது திருப்பி இன்னும் அதை வந்து இன்னும் சின்னதாக உடச்சி இதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் வந்து இது ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் போய்டும். வாங்க அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறோம், எப்படி பேக்கிங் பண்ணுறோன்றதை வந்து போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த காய வச்சது இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பேட்ச் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரைச்சி வச்ச சீக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து அவங்க பேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பேக்கெட். ஸோ இதில் நம்மளுக்கு இன்னொரு நல்ல விசேஷம் வந்து இதில் நம்ம வந்து செய்கிறதுலே ஒரு வித்தியாசம் வந்து என்னென்னா, நம்ம வந்து இதில் வந்து 2 லேயர் ஆஃப் பேக்கிங் கொடுக்குறோம். 2 லேயர் ஆஃப் பேக்கிங் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு பேக்கெட் அதில் வந்து போட்டு நம்ம வந்து சீல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கிங் வந்து கொடுக்குறோம். ஜிப்லாக் பேக்கிங் எதுக்கு அப்படின்னா, இந்த ஜிப்லாக் வந்து இப்போ நாமளே வந்து பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து நம்ம சீக்காய் யூஸ் பண்ணுவோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொடி யூஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பாத்ரூமில் நம்ம எது பிரிச்சிட்டோம், பேக்கெட்லேருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா எதை நம்ம எங்கே வைக்கிறோம், அது எப்படி நம்ம சீல் பண்ணி வைக்கிறோன்றதே நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. ஆனால் இந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கெட்டை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். ஏர்லாக்காக வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். ப்ளஸ் அப்படியே வந்து இந்த பாக்ஸோடு நீங்கள் அப்படியே வச்சுருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதும் தெரியும், ப்ராடக்ட்டும் சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். இப்போ சீக்காய் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 2 நாளில் வந்து இது வந்து சேல்ஸ்க்கு வந்து போய்டும். சிவம்ன்றது உங்கள் பிராண்ட் நேம்ங்களா? ஆமாம் சார், சிவன்றது என்னோடய பிராண்ட் நேம். இந்த பிராண்டில் வந்து நம்ம வந்து எல்லா லைசன்சிங் எல்லாமே வாங்கியிருக்கோம். இது வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரி, MSME மைக்ரோ இண்டஸ்ட்ரி இது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து FSSAI லைசன்ஸ்லேருந்து நம்ம எல்லா லைசன்ஸுமே வந்து ப்ராப்பராக வாங்கி வந்து பண்ணிகிட்ருக்கோம்.